அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து வாட்ஸ்அப் மற்றும் சோசியல் மீடியாவில் வந்து நம்ம அனுப்பக்கூடிய பர்சனல் ஃபோட்டோக்களுக்கு எப்படி வந்து நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நம்ம அனுப்பக்கூடிய ஃபோட்டோவை நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க மட்டுமே அதை பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்பொழுது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய பர்சனல் ஃபைல் அல்லது ஃபோட்டோவுக்கு பாஸ்வேர்ட் செட் செய்யணும் அப்படின்னா முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு இமேஜ் டு பிடிஎஃப் அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணணும். இப்போது ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிய பிறகு இந்த இடத்துல இந்த இருக்கு பாருங்கள் சர்ச். இங்கே வந்து இமேஜ் டு பிடிஎஃப், அதாவது IMG டு PDF அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் கீழே நோக்கி ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் டு PDF கன்வெர்ட்டர் ஃப்ரீ ஆஃப்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிய பிறகு அப்புறம் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாருங்கள், இந்த கீழே இருக்குது, இந்த ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜஸ், இன்னொன்று வந்து ஷோ PDF ஃபைல்ஸ். உங்கள் ஃபோட்டோவை கொண்டாந்து அதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். இந்த ஷோ PDF ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஐக்கான். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய PDF ஃபைலை இங்கே கொண்டாந்து அதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். ஃபோட்டோ கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அதன் மூலமாக செய்யணும். இப்போ எப்படின்னு கொஞ்சம் பாரு. இப்போ நம்ம வந்து PDF ஃபைலை கொண்டு வர்றதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஹலோ IMG to PDF to access photos, media and ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு வரும். கீழே வந்து டினே அலோன் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ண அப்படின்னா இப்போ இந்த அலோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு தேவையான PDF ஃபைலை என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே கொண்டாந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை எப்படி கொண்டாந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதனால் நான் இதை வந்து டினே கொடுத்துட்டு ரிவர்ஸில் வர்றேன். இப்போ வந்து நான் ஒரு இமேஜை கொண்டு வர போகிறேன். அதாவது ஒரு இமேஜ் எப்படி கொண்டு வந்து செய்ய போகிறோமோ அதே தான் ஒரு PDF ஃபைலை நீங்கள் கொண்டு வந்து செய்கிறதுனாலும் செய்ய போகிறீங்க. ரெண்டும் ஒரே மெத்தடு தான். நான் வந்து ஒரு இமேஜ், அதாவது ஒரு ஃபோட்டோவை கொண்டாந்து எப்படி அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணி நம்ம அனுப்புறதுங்கிறத நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு PDF ஃபைலையும் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி அனுப்ப முடியும் அதே மெத்தடில். இப்போ இமேஜை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். நம்ம ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹலோ இமேஜ் டு PDF டு ஆக்சஸ் ஃபோட்டோஸ், மீடியா அண்டு ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், ஹலோ, இதை கிளிக் பண்ணணும். அதாவது ஒரு PDF ஃபைலை கொண்டு வரணுனாலும் சரி,
ஒரு ஃபோட்டோவை கொண்டு வரணும்னாலும் சரி, நமக்கு அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்கப்படும். நம்ம அலோவ் கொடுத்தா தான் அந்த ஃபைலை கொண்டாந்து இங்கே யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம இங்கே வந்து அலோவை கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இங்கே காட்டப்படும். நம்ம இதில் எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை நம்ம இங்கே கொண்டு வந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை இமேஜ் தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் மட்டும் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது 2-3 ஃபோட்டோ வேணாலும் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். தேவையான ஃபோட்டோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். ஒரு டிக் மார்க் வந்துடும் கிளிக் பண்ணோன்னே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டன்னை கிளிக் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ டன்னை கிளிக் பண்ணோன்னே அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த IMG to PDF அப்படின்னு வந்துருக்கும். அதுக்கு கீழே நம்ம சூஸ் பண்ண ஃபோட்டோ இங்கே இருக்கும். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3 ஐக்கான் இருக்குது பாருங்கள். நம்ம சூஸ் பண்ண PDF ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இந்த பற்றிலாம் இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து PDF ஃபைலை க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பற்றிலாம் அந்த PDF ஃபைலுக்கான ஐக்கான் இதை கிளிக் பண்ணணும். நம்ம PDF ஃபோட்டோங்கிறதுனால இந்த 2ஆவதாக இருக்கக்கூடிய இந்த PDF ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த PDF ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு என்டர் PDF டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைல் நேம் இங்கே கொடுக்கணும். நான் இங்கே வந்து நேச்சர் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கடுத்தபடி அந்த பார்த்தீங்களா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இதை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும். வந்தது பிறகு இந்த PDF பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டை கொடுக்கலாம். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். இப்போ நான் XYZ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டை கொடுக்குறேன். பாஸ்வேர்டு நீங்கள் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா அந்த பற்றியெல்லாம் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்தாங்களோ தெரிஞ்சுக்கலாம். திரும்ப அதை கிளிக் பண்ணோம்னா அது பழைய நிலைக்கு வரும். அதுக்கடுத்து மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இமேஜ் கம்ப்ரஷன் ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷனில் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிறோங்க. இந்த கிரே ஸ்கேல் நமக்கு வேண்டியது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓகே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்கும். இந்த ப்ராசஸிங் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு PDF ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். நீங்கள் அடுத்து கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு ஆட் விளம்பரத்துக்காக வரும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பற்றிலாம் இந்த பேக் பட்டன் இந்த ரிவர்ஸ்க்கு நம்ம இந்த ரிவர்ஸில் போகிறதுக்கு இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி திரும்ப ரிவர்ஸில் போயிடலாம். நமக்கு இந்த மாதிரி தர வரும். இதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் PDF, அதாவது நம்ம ஃபோட்டோவுக்கு கொடுத்த நேம் வந்து நேச்சர். இப்போ அதை வந்து PDF எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பற்றிலாம் இது ஷேரிங் ஐக்கான்னு சொல்கிறது. இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம், அல்லது வேறு எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். நமக்கு வந்து என்ன வந்து ஷேர் வாயா அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப முடியும், அல்லது நீங்கள் ஒரு ஜிமெயில் மூலமாக நீங்கள் வந்து ஒரு அதாவது மெயில் ஐடி மூலமாக மற்றவர்களுக்கு அனுப்ப முடியும். அதை வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டரில் காப்பி பண்ணி வைக்க முடியும். அனுப்பி ஒரு ஃபோல்டருக்கு அனுப்பி காப்பி பண்ணி வச்சுக்கலாம், அல்லது ட்ரைவுக்கு அனுப்பி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ப்ளூடூத் வாயிலாகவும் நம்ம அனுப்ப முடியும். நான் வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ண அந்த ஃபோட்டோவை வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நபருக்கு அனுப்புகிறேன். பார்ப்போம் அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம்.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம எந்த நம்பருக்கு அனுப்ப விரும்புகிறோமோ அவரை சூஸ் பண்ணி அவருக்கு நம்ம இதை அனுப்ப முடியும். அதாவது யாருக்கு அனுப்பணுமோ அந்த நேமை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இருக்க பற்றியெல்லாம் இந்த சென்ட் ஐக்கான் இதை கிளிக் பண்ணணும். பார்த்தோம்னா அந்த ஃபைல் வந்து நம்ம அனுப்பிய நம்பருக்கு இங்கே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து அந்த நபர் வந்து எதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறான்னு பாருங்கள். நம்ம அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரைவ் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதன் மூலம் ஓப்பன் பண்ணலாம். WPS OPS இருந்தால் அது மூலம் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். நம்ம வந்து இந்த ட்ரைவ் பிடிஎஃப் அப்படிங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கும். பெரும்பாலும் ட்ரைவ் பிடிஎஃப் வியூவர் அப்படிங்கிறது நம்ம எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையுமே வச்சுருப்போம். அதனால நம்ம இதிலே ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டை கொடுத்தா தான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய ஃபைலை வந்து யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு நம்ம அந்த பாஸ்வேர்டு சொல்லியிருப்போம். அவர் அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து ஏற்கனவே கொடுத்த அந்த பாஸ்வேர்டை இங்கே நான் கொடுக்குறேன். கொடுத்து அது ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல XYZ அப்படிங்கிற பாஸ்வேர்டை, ஏன்னா நம்ம XYZ தான் பாஸ்வேர்டு கொடுத்தோம், அந்த பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பனை கிளிக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபைல் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அனுப்பிய பாஸ்வேர்டு கொடுத்து அனுப்பிய அந்த ஃபைலை நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த முறையில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு முக்கியமான பர்சனல் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அல்லது பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம அனுப்பக்கூடிய நபர்களுக்கு அனுப்பலாம். அவங்களுக்கு நம்ம பாஸ்வேர்டை சொல்லக்கூடிய பட்சத்தில் அவங்க மட்டுமே இதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அந்த வகையில் இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு அப்ளிகேஷனாகவே இருக்குது. இதை நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்முடைய கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்ஸ் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.